பெருமாள் ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு கிளம்பி போயிட்டான். கேகே நாட்டில் இருந்த பரதன் அயோத்தி வந்து சேர்ந்தான். அயோத்தி வந்தவன் நேராக சித்திரக்கூடம் கிளம்பி போனான். ராமச்சந்திரமூர்த்தியை கூட்டிக் கொண்டு அயோத்தி வர வேண்டும் அப்படின்னு கிளம்பி போனான். அப்போ ராமச்சந்திரமூர்த்தி சொன்னார், பரதா, தகப்பனார் என்ன காட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்கார், உன்னை நாட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்கார். இதை மாற்றுவதற்கு எனக்கும் உரிமை இல்லை, உனக்கும் உரிமை இல்லை. ஆகவே நீ அயோத்தியிலே ஆட்சி பண்ண வேண்டும் என்று பெருமாள் ராமச்சந்திரமூர்த்தி தன் தம்பியான பரதனிடத்திலே சொன்னார். அப்போது பரதாழ்வான் சொன்னார், அண்ணா, நீங்கள் ஆட்சி செய்யாத காலத்தில் நான் எப்படி ஆட்சி பண்ண முடியும்? இந்த ராஜ்யம் உங்களுடையது. ஆகவே நான் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுபவன், தொண்டு பண்ணுபவன். ஆகவே உங்கள் பிரதிநிதியாக நான் பாதுகா ராஜ்யம் பண்ணி கொண்டு இருக்கிறேன் என்று பரதாழ்வான் தனக்கு கிடைத்த ராஜ்யத்தையும் வேண்டாம் என்று சொன்னான்.